ஹாய். நம்ம எல்லோருமே பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த பணம் நம்ம கையில் நிலைக்குதா இல்லை எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடுதா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை ஒரு பெரிய பணக்காரரோட கதை கிடையாது. ஒரு சாதாரண தாத்தாவோட வாழ்க்கை கதை. கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் ஒரு தாத்தா வாழ்ந்துட்டு வந்தார். அவர் பெரிய சம்பளம் வாங்கினவர்லாம் இல்லை, பெரிய வசதியான வாழ்க்கையும் வாழ்ந்தவர் இல்லை. ஆனால் வாழ்க்கையோட முடிவில் அவருக்கு பயமே இல்லை. ஒரு நாள் அந்த தாத்தாவோட மகள் அந்த தாத்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பா, இவ்வளவு சின்ன வருமானத்தில் எப்படி இவ்வளோ நிம்மதியாக வாழறீங்க அப்படின்னு அந்த தாத்தாவோட மகள் அந்த தாத்தா கிட்ட கேட்டாங்க. அதை கேட்டு தாத்தா சிரிச்சாரு. அந்த தாத்தா அவர் கையில் இருந்த ஒரு சின்ன நோட் புக்கை எடுத்து தன்னோட மகக்கிட்ட காட்டினார். இதுதான் என்னோட பேங்க், அதாவது வங்கி. நான் ஒவ்வொரு செலவையும் சின்னதாக இருந்தாலும் இதில் எழுதி வச்சுப்பேன். பணம் வந்த முதல் நாளே எனக்கு சேமிப்பு, அதுக்கப்புறம்தான் செலவு அப்படின்னு அவர் மகக்கிட்ட அந்த தாத்தா சொன்னார். இன்னொரு விஷயமும் அந்த தாத்தா சொன்னார். சேமிச்சதால நான் பணக்காரன் ஆகலை, ஆனால் சேமிக்க தெரிஞ்சதால நிம்மதியாக வாழறேன்னு தன்னோட மகக்கிட்ட அந்த தாத்தா சொன்னார். தாத்தாவோட மகளுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் மேலே கட்டுப்பாடு இருந்தாலே போதும் அப்படின்ற விஷயம் தாத்தாவோட மகளுக்கு புரிய ஆரம்பிச்சுது. இன்றைக்கி நாம் எல்லோருமே ஃப்யூச்சருக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், ஆனால் ப்ரெசண்ட்டில் சேமிக்க மறந்துடுறோம். இன்றைக்கி நீங்கள் சின்ன தொகையை சேமிக்க ஆரம்பித்தாலே போதும். ஒரு நோட்புக், ஒரு ஹேபிட், ஒரு டிசிஷன், அதுதான் உங்கள் வாழ்க்கையோட அமைதியான செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி மனசுக்கு நெருக்கமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.